ராகவ புதைச்ச குழியில இருந்து அபியும், ஆகாஷ், அனு எல்லாரும் சேர்ந்து தோண்டி எடுக்குறாங்க ராகவ. ராகவ் மயக்கத்துல இருக்காங்க. உடனே அபி எந்திரிக்க மாட்டாங்கன்னு அழுகுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து ராகவ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க கார்ல. அங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாட்டிக்கு எல்லாத்துக்கும் வீட்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனேவும் பாட்டி, அவங்க ராகவ் சித்தப்பா எல்லாரும் சித்தி எல்லாரும் வர்றாங்க. முரளி அதோட சேர்ந்து வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அத பார்த்துட்டு இருந்த அபிக்கு கோவம் தாங்கல. இது வரைக்கும் நான் பொறுமையா இருந்ததெல்லாம் காரணம் வந்து அஞ்சலி அக்காவுக்கு நினைச்சுதான். ஆனா இனிமேலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு நீ போயிருக்க, உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லாமே பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இங்க வேற வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து முரளியோட சட்டையை பிடிச்சு அபி கோவமா உன்னை கொன்றுவேன், நீ உயிரோட இருந்தா தானே எல்லாத்துக்கும் பிரச்சனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எல்லாரும் தடுக்கிறாங்க. இல்ல இவன் தான் இது வரைக்கும் நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம். இப்ப ராகவே கொல்ல துணிஞ்சிட்டான். இன்னுமேலும் இவரை பத்தின உண்மையை நான் சொல்லாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க புருஷன் வந்து அவ்வளவு நல்லவர் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. என்ன அபி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாக்கா, அதாவது இவர் வந்து என்னை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி என்கிட்ட நடிச்சு இல்ல என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாக்கா. ஆனா எனக்கு தெரியாது உங்களோட ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இல்லாட்டி முன்னக்கூடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு கல்யாணம் முடிச்ச பிறகுதான் வந்து முரளி கிருஷ்ணாவோட சுயரூபம் பத்தியே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. இதை கேட்டு அஞ்சலி ஷாக் ஆகுறாங்க. என்ன அபி நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன திடீர்னு மாத்தி என்ன இந்த இதுல கோர்த்து விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உன்னை பத்தி எல்லாமே நாங்க போலீஸ்ல சொல்லிட்டோம், உன்னை பிடிக்கிறதுக்கு இப்ப போலீஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளியை பார்த்து ஆகாஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே முரளி அஞ்சலி கழுத்துல கத்திய வச்சு என்ன யாராவது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க, இந்த அஞ்சலியை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.